பிசாசானவன் சுலகிலை புடைக்கிறது போல உங்களை புடைக்கிறதற்கு என்னிடத்துல உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உங்களுடைய விசுவாசம் ஒளிந்து போக கூடாது என்பதற்காக ஜெபம் பண்ணினேன் அப்படின்ற. அப்படின்னு என்ன அர்த்தம்? பிசாசினுடைய சோதனை விசுவாச வீழ்ச்சிக்கானது. ஒருவனுடைய விசுவாசத்தை வீழ்த்துகிறதற்காக பிசாசினுடைய சோதனைகள் இருக்கும். அப்ப என்னுடைய விசுவாசத்தை வீழ்த்துகிற நிலையில எந்த ஒரு சோதனை என் வாழ்க்கையில வந்தாலும் அது யாரால வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசாசினால வருது. என் விசுவாசத்தை அசைத்து பார்க்கக்கூடிய நிகழ்வு என் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா அது தேவனால் நடக்கக்கூடிய சோதனை அல்ல, அது பிசாசினால் வரக்கூடிய சோதனையாக இருக்கிறது. பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்துகிறது பிசாசானவன், அது தேவன் கிடையாது. அப்ப பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலையை யார் உருவாக்குறா? பிசாசு உருவாக்குறா. எதுக்கு உருவாக்குறா? விசுவாசத்திலிருந்து வெளியேற்றுகிறதற்காக. தேவன் மீது வைக்கக்கூடிய விசுவாசத்தை அழிக்கிற ஒரு வேலையை பிசாசானவன் செய்கிறான். அதற்குரிய சோதனைகளை அவன் என்ன செய்கிறான்? கொண்டு வருகிறான். ஆனால் தேவனால் வரக்கூடிய சோதனைகள் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யக்கூடிய ஒரு சோதனையாக மாத்திரம்தான் இருக்கும். நம்முடைய விசுவாசத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய சோதனையாக மாத்திரம்தான் இருக்கும். அது பாவத்துக்கு நேராக வழிநடத்தக்கூடிய ஒரு சோதனையாக இருக்காது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆபிரகாமுடைய சோதனை பாவத்துக்கு நேராக வழிநடத்துகிற சோதனை அல்ல. ஆபிரகாம் உண்மையிலேயே தேவனுடைய விசுவாசியா அப்படின்றத உலகத்துக்கு அறிவிக்கிறதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சோதனை. ஆனா யோபுவினுடைய சோதனை அப்படிப்பட்டதல்ல. யோபுவினுடைய சோதனைக்கும் ஆபிரகாமுடைய சோதனைக்கும் வித்தியாசம் உள்ளது. சோ அப்ப நம்ம கவனிக்கும் போது இயேசு கிறிஸ்துவ வனாந்தரத்துல சோதனைக்கு கொண்டு செல்லும் போது 40 நாட்கள், அந்த வசனத்தை பாருங்க, 40 நாட்கள் ஆவியானவர் வனாந்தரத்துக்கு எதுக்கு கொண்டு போறாருன்னா பிசாசானவனால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர்களை வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார்னு எழுதியிருக்கோம். 40 நாள் சோதிக்கப்பட்டார்னு எழுதியிருக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? உபவாசம் இருந்தார். 40 நாள் உபவாசம் இருந்தாரு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா அந்த 40 நாள்ல எப்பொழுது பசி உண்டாகிறதோ அப்பொழுது பிசாசானவன் வருகிறான். பாவம் செய்கிறதற்கு ஏதுவான இடரலை முன்வைக்கிறான். அதாவது இந்த உலகத்துக்கு, அதாவது இந்த பாவத்தின் அதிபதி பாவத்திற்கு ஏதுவான இடரலை கொண்டு வைக்கும் பொழுது அந்த பாவத்துக்கு ஏதுவான இடரலை எப்படி இயேசு கிறிஸ்து ஜெயித்தார் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையை கொண்டே அவர் ஜெயித்தார். தேவனுடைய வார்த்தையை கொண்டே பிசாசானவனை ஜெயித்தார். வேதம் சொல்லுகிறது, அதாவது நீங்கள் பிசாசானவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப அவனை எதிர்த்து நிற்கிறது எப்படி? பிசாசை அவளை ஈஸியால ஏத்து நிக்க முடியாது. தேவனுடைய வார்த்தை இல்லாமல் பிசாசை ஏத்து நிக்க முடியாது. அப்ப நம்ம ஒரு விசுவாசியா இருக்கிற பட்சத்துல அனுதின சுத்திகரிப்பு அப்படின்னு நம்ம கவனிக்கும் போது ஒவ்வொரு நாளும் நாம சோதனை